சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குமுதினி படகு படுகொலையின் 41வது ஆண்டு நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அஞ்சலி. இனப்படுகொலை வாரத்தினை முன்னிறுத்தி இரத்த தானம், உயிர்காக்கும் நோக்கில் நடவடிக்கை. வடக்கில் ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம், இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. போதைப் பொருளுடன் சிக்கிய இந்திய பிரஜை, புவியியலாளர் என ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவிப்பு. தமிழகத்தில் நாளை நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டம், ஆதரவு வழங்கும் திருமாவளவன். சீனாவுக்கான 3 நாள் பயணத்தை நிறைவு செய்துள்ள ட்ரம்ப், முக்கிய தீர்மானங்களிலும் இணக்கப்பாடு. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் குமுதினி படகு படுகொலையின் 41வது ஆண்டு நினைவு தினம் உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படையினர் 1985 ஆண்டு மே மாதம் 15ஆம் திகதி நெடுந்தீவு துறைமுகத்திலிருந்து 64 பயணிகளுடன் பயணித்த குமுதினி படகை நடுக்கடலில் வழிமறித்து அதில் பயணித்த குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என 36 பேரை வெட்டி படுகொலை செய்திருந்தனர். இந்த படுகொலையின் 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நெடுந்தீவில் அமைந்துள்ள குமுதினி படுகொலை நினைவேந்தல் நினைவு தூபியில் இடம்பெற்றிருந்தது. இந்த படுகொலை நினைவேந்தல் குழுவின் தலைவர் விஸ்வலிங்கம் ருத்ரன் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது. நினைவு சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் அகவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் வேலன் சுவாமி, நெடுந்தீவு பங்கு தந்தை, உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். முள்ளிவாய்க்கால் படுகொலை வாரம் தமிழர் தாயகம் உட்பட புலம்பெயர் தேசங்களில் உணர்வெழுச்சியுடன் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் தமிழ் மக்கள் பட்டு அவர நிலையை எதிர்கால தலைமுறையினருக்கு கடத்தும் நோக்கில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினை முன்னிட்டு உயர்காத்திட உதிரம் எனும் தொனிப்பொருளில் மாபெரும் குருதித்தான முகாம் ஒன்று திருகோணமலையில் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை திருக்கடலூர் ஸ்ரீபத்ரகாளியம்பாள் ஆலய மண்டபத்தில் இன்று காலை இந்த நிகழ்வு ஆரம்பமானது. முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறும் வகையில் மற்றொரு உயிரை காக்கும் உன்னத நோக்குடன் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இளைஞர்கள், பொதுமக்கள் என பெருமளவிலானோர் வருகை தந்து ஆர்வத்துடன் குருதிதானம் வழங்கினர். திருகோணமலை மாவட்ட ஒரு வைத்தியசாலையின் இரத்த வங்கி பிரிவில் இந்த முகாமிற்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கினர். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு பாலத்தருகில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன. அந்த பகுதி பொதுமக்களால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் பலத்த மழை வீழ்ச்சி தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழில் மின்னல் தாக்கத்தால் உயிரிழப்பு பதிவாகியுள்ள நிலையில் மின்னல் தாக்கங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் வடகிழக்கில் நிலை பெற்றுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி தொடர்ந்தும் நிலவுவதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் கடும் மழை பொழிந்துள்ளது. நாளைய தினம் சனிக்கிழமையும் யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். மின்னல் தாக்கங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
யாழில் இன்றைய தினம் பொழிந்த மழை காரணமாக வடமராட்சி பகுதியில் உடுப்புட்டி பகுதியில் நீண்டகாலமாக இருந்து வந்த மரமொன்று முழுமையாக சாய்ந்துள்ளமை அந்த பகுதியில் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. யாழ் மாவட்டத்தில் உடுப்புட்டி மகளிர் கல்லூரியில் நீண்ட காலமாக பெருக்குமரம் இருந்துள்ளது. இதனை பாடசாலை சமூகம் மற்றும் உடுப்புட்டி மக்களால் பாதுகாத்து வரப்பட்டது. ஆனால் தற்போது பெய்து வரும் மழையால் பெருக்குமரம் சாய்ந்தமை அந்த பகுதியில் பலரையும் மன அழுத்தத்திற்குள்ளாக்கியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் உள்ள அதிகாரிகளால் இடமாற்ற சபையை மீறி ஆசிரியர் இடமாற்றம் வழங்கப்பட்டமையை கண்டித்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் ஆளுநர் அலுவலகம் முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தெற்கிலே ஊழல்வாதிகளை இல்லாமல் ஒழிப்பதாக கூறும் அரசாங்கம் வடக்கில் அவர்களை ஊக்குவிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஒரு இடமாற்ற சபை இல்லாமல் மிக மோசடியான முறையிலே செய்து ஆளுநரும் அதிகாரிகளும் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை ஒரு காலமும் வெளிமாவட்ட சேவை செய்யாத தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை மூடி மறைத்து பாதுகாப்பதற்காக ஏற்கனவே வெளிமாவட்டத்துக்கு ஒத்த சேவையாக இதே திணைக்களத்தினால் இதே பழைய அரச கட்டமைப்பினால் தீர்மானிக்கப்பட்டு இடமாற்ற சபையிலும் குறித்த தீர்மானம் தீர்மானிக்கப்பட்டு வடமராட்சி கிழக்கு தீவகம் போன்ற பிரதேசங்களிலே 7 வருடங்கள் 6 வருடங்களுக்கு அதிகமாக பணியாற்றியவர்களையும் இப்பொழுது வெளிமாவட்ட சேவை என்கின்ற அடிப்படையிலே வற்புறுத்தி அதுவும் இடமாற்ற சபையினுடைய தீர்மானங்கள் எதுவும் இல்லாமல் தொழிற்சங்கத்தினுடைய பங்களிப்புகள் எதுவுமே இல்லாமல் தன்னிச்சையாக அவர்கள் இந்த இடமாற்றத்தை செய்திருக்கிறார்கள். சேவையின் தேவை இடமாற்றம் என்பது செய்யப்பட வேண்டிய சட்ட விதிமுறைகள் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தும் அந்த விதிமுறைகளை பின்பற்றாமல் சட்டவிரோதமாக தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை பாதுகாப்பதற்காக மட்டும் மிக மோசடியான முறையிலே செயற்பட்ட இந்த வடமாகாண கட்டமைப்பு என்னுடைய அந்த செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த நிலையிலேயும் அவர்கள் இந்த முறைகேடுகள் தொடர்பாக நாங்கள் சுட்டிக்காட்டிய பின்னர் இடமாற்ற மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்படாமலேயே இந்த ஆசிரியர்களை வற்புறுத்தி பாடசாலைகளுக்கு வாகனங்களிலே கொண்டு சென்று கடிதங்களை கொடுத்திருந்த நிலையிலே நாங்கள் பல போராட்டங்களை ஆளுநர் செயலகம் முன்பாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் முன்பாக வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு அலுவலகம் முன்பாக நாங்கள் போராட்டங்களை செய்திருந்த பொழுதிலும் அவற்றிற்கு எந்தவிதமான ஒரு தீர்வும் கிடைக்காமல் வெறும் அரசியல் மயப்பட்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொண்ட விடயங்களை நீங்கள் அனைவருமே அறிவிக்கும். உதாரணத்துக்கு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த ஆசிரியர் இடமாற்ற பிரச்சினை முறைகேடுகள் தொடர்பாக சொல்லப்பட்ட பொழுது அங்கு கலந்துரையாடப்பட்ட பொழுது திணைக்கள அதிகாரிகள் பதிலளிப்பதற்கு முன்பாகவே ஆளுநர் பாய்ந்து விழுந்து அது அந்த இடமாற்றம் தொடர்பாக நாங்கள் புறக்கதைப்போம் என்ற கோணத்திலே கதைக்கிறேன். ஆகவே இது எவ்வளவு பெரிய ஆளுநருடைய துணையோடு இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய வழிநடத்தலோடு நடைபெறுகின்றது என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. அதாவது தெற்கிலே ஊழலை ஒழிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் வடக்கிலே ஊழல்வாதிகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. இலங்கைக்குள் 108 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள கொகைன் போதைப் பொருளை கடத்த முற்பட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இந்திய பிரஜை என்பதுடன் அவர் ஒரு புவியியலாளர் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. 108 மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள கொகைன் போதைப் பொருளை நாட்டிற்குள் கடத்த முயன்று வெளிநாட்டு பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று முற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் இந்த போதைப் பொருளை பசுமை வழியூடாக வெளியே கொண்டு செல்ல முற்பட்ட போது போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இந்திய பிரஜை என்பதுடன் அவர் ஒரு புவியியலாளர் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவர் இந்த போதைப் பொருளுடன் உகண்டாவின் கம்பாலா நகரிலிருந்து கட்டாரின் தோகாவை அடைத்துள்ளார். அங்கிருந்து இன்று காலை 10:40 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார். அவர் கொண்டு வந்த பயணப்பகுதியில் இருந்த 2 சான்றிதழ் ஆவணங்களும் மிகவும் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ 150 கிராம் கொகைன் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த விமான பயணிக்கும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கொகைன் போதைப் பொருளும் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஆராய்ச்சி கட்டுவு பிரதேச செயலாளரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக குற்றவாளியாக காணப்பட்டு ஆராய்ச்சி கட்டுவு பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ஜெகத் சமந்தவிற்கு 5.5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சாட்சியங்கள் மற்றும் விடயங்களை ஆராய்ந்த பின்னரே இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஸ்லாபம் மேல் நீதிமன்றத்தினால் இன்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்குள்ளான பிரதேச செயலாளருக்கு 10 லட்சம் ரூபாய் நட்டஈடு செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த 10 லட்சம் ரூபாவை செலுத்த தவறினால் மேலும் 24 மாத சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் ஸ்லாபம் மேல் நீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச செயலாளரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக சனத் நிசாந்த் மற்றும் அவரது சகோதரருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இருப்பினும் சனத் நிசாந்த் 2024 ஜனவரி 25 அன்று கட்டுநாயக்கு அதிவேக வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்தமையால் இன்று நீதிமன்றத்தில் அவரது சகோதரர் ஜகத் சமந்த மாத்திரமே முன்னிலையாகியிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னெருவில்பற்று பிரதேசத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த வருட வரவு செலவு திட்டத்தின் நிதி ஒதுக்கீட்டில் 341 மில்லியன் ரூபாவை அபிவிருத்திக்காக ஒதுக்கீடு செய்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னெருவில்பற்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் களுவாஞ்சிக்குடியில் அமைந்துள்ள பிரதேச செயலகத்தின் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது கல்வி, நீர்வளங்கள், வடிகால் அமைப்பு, சுகாதாரம், விவசாயம், கால்நடை, நீர்ப்பாசனம், போக்குவரத்து உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டன. மேலும் கடந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் எதிர்வரும் வருடம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. இந்த வருடத்திற்கான பிரதேச அபிவிருத்திக்காக ஒதுக்கீடு செய்திருக்கின்ற நிதியை பயன்படுத்தி இந்த பிரதேசத்திற்கான கிராமிய வீதிகள், வீடமைப்பு வசதிகள், வாழ்வாதார உதவி திட்டங்கள், விவசாயிகளின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்கான செயற்றூட்டங்கள், பயிற்சிகளுக்கான உதவிகள் போன்ற பல விடயங்களுக்காக நிதி அபிவிருத்தி செய்யப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற வேலை திட்டங்கள் எந்த பிரதேசமாக இருந்தாலும் அதற்கான நிதியை வழங்கி அபிவிருத்தி செய்வதாக தாம் முன்னின்று செயல்படுவோம் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு முறைக்கு எதிராக திராவிட கழகம் ஒருங்கிணைக்கும் ஆர்ப்பாட்டங்கள் நாளைய தினம் பல்வேறு இடங்களில் இடம்பெறவுள்ளது. சமூக நீதி மற்றும் மாநில உரிமைகளை முன்னிறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த போராட்டத்தில் பங்கேற்கும் என அந்த கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கட்சி உறுப்பினர்கள் சொந்த மாவட்டங்களில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்குமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். சீனாவுக்கான தனது 3 நாட்குறிய பயணத்தை முடித்த பின்னர் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று பகல் பெய்ஜிங்கிலிருந்து அமெரிக்காவிற்கு புறப்பட்டுள்ளார். உலகின் முதல் 2 பொருளாதார வள நாடுகளுக்கிடையான பல கருத்து வேறுபாடுகளை களைவதை நோக்கமாக கொண்டு இடம்பெற்ற சந்திப்புகள் மற்றும் சீன தலைவர் ஷி ஜின்பிங்குடன் நடத்திய முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுக்களுக்கு பின்னர் ட்ரம்ப் புறப்பட்டு சென்றுள்ளார். பெய்ஜிங் சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்ற பிரியாவிடை நிகழ்வுக்கு பின்னர் உள்ளூர் நேரப்படி இன்று பகல் ட்ரம்பின் ஏர்போர்ஸ் 1 விமானம் புறப்பட்டது. ட்ரம்பின் இந்த 3 நாள் சீன பயணத்தில் அரச விருந்து, வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிடும் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். குமுதினி படகு படுகொலையின் 41வது ஆண்டு நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அஞ்சலி. இனப்படுகொலை வாரத்தினை முன்னிறுத்தி இரத்த தானம், உயிர்காக்கும் நோக்கில் நடவடிக்கை. வடக்கில் ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம், இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. போதைப் பொருளுடன் சிக்கிய இந்திய பிரஜை, புவியியலாளர் என ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவிப்பு. தமிழகத்தில் நாளை நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டம், ஆதரவு வழங்கும் திருமாவளவன். சீனாவுக்கான 3 நாள் பயணத்தை நிறைவு செய்துள்ள ட்ரம்ப், முக்கிய தீர்மானங்களிலும் இணக்கப்பாடு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.